தமிழகம் முழுவதும் பரவலாக பேசி வருகின்ற மிகப்பெரிய ஒரு பேச்சு உதயநிதியை கண்டித்து. இன்னைக்கு இதே உதயநிதியை இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க அப்பா மாதிரி வீட்டுல இருக்க முடியும், இருந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்கு காரணம், எப்ப தேர்தலுக்கு முன்னாடி எந்த கோயில்ல போய் கும்பிட்டியோ அந்த செங்கேணி அம்மன் தான் உன்னை எம்எல்ஏ ஆக்கி இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர் இன்னைக்கு தோத்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு சனாதனத்தை பத்தி பேசுறான்னு சொன்னா காரணம் என்ன? சனாதனம் மாதிரி அவரால் வாழ முடியாது. சனாதனம் மாதிரி பொய் பேசாமலோ, அப்பா அம்மா மதிக்கணும், நேர்மையா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், இதெல்லாம் அவரால் முடியுமா? முடியாது. ஆகையினால்தான் இன்னைக்கு சதானந்த தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்க. உண்மையிலேயே உனக்கு சனாதனத்தை பத்தி தெரியும் சொன்னா நீ ஏதாவது ஒரு மேடையில என்னுடைய நீ வா நேரடியா என்னுடைய சாதாரண கீழே அடிமட்ட தொண்டனை அனுப்புறேன், அங்க நீ பேசி பாருடா. நீ சனாதனத்தை பத்தி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறதுக்கு நீ என்ன சாதாரண ஆளா? ஒரு துணை முதல்வராக இருந்தவன் நீ, உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கணும் சொன்னா, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஓட்ட வாங்கிதான் வந்து இன்னைக்கு சபாநாயகரை யார உட்கார வச்சிருக்க? ஒரு பாதிரியார உட்கார வச்சிருக்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அதே அப்பா ஒரு கிறிஸ்தவர் பாதிரி மாதிரி செயல்பட்டாரு. என்னைக்காவது ஒரு ஏரியால தண்ணி வரல, குழாயில தண்ணி வரலன்னு சொல்லி நீ கேட்டிருப்பியா? இல்ல அவர்களுக்காக எங்கேயாவது அவர் மேடையில பேசுறாரு, எங்கேயாவது சர்ச்சுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம், கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சர்ச்சு கட்ட முடியலன்னா என்கிட்ட சொல்லு, நான் அனுமதி வாங்கி தரேன்னு சொல்லி கடந்த 5 ஆண்டுகள்ல 1000க்கும் மேற்பட்ட சர்ச்சுகள் கட்டப்பட்டுள்ளது. அதே மாதிரிதான் ஜோசப் விஜயம் வந்ததன் காரணம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய எம்எல்ஏக்கள் பாதிரியாரும் பிஷப்புக்களும் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே இந்த ஆட்சி கிறிஸ்தவ ஆட்சியாக மாற்ற வேண்டும் என்பதை துடித்துக் கொண்டிருக்கின்றார். இதற்கு நம்முடைய இந்துக்கள் ஒன்று சேர்ந்து போராடி எங்கேயாவது சர்ச்சை கட்டலாம்னு சொன்னா உடனடியாக எதற்கு போராட வேண்டும் என்று ஒரு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.